வணக்கம் சார். நம்ம ஸ்ரீ சோலார் கம்பெனிலேருந்து நம்ம பேசுகிறோம். நம்மளோட கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா சிங்கநல்லூர் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் சிங்கநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. மெயின்லேயே நம்ம கம்பெனி இருக்குது. நம்ம எல்லாமே பண்ணுறோம், சோலார் ப்ராடக்ட் எல்லாமே பண்ணுறோம். சோலார் ஸ்ட்ரீட் லைட் ஐட்டம்ஸு, ஃபென்சிங் ஐட்டம்ஸு, வாட்டர் ஹீட்ரு, எல்லா ஐட்டம்ஸு, சோலார் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஹோல்சேலாக பண்ணுறோம். விவசாயத்துக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபென்சிங் வந்து ரொம்ப முக்கியம் சார். நிறையா பயிர் போடுவாங்க, போடும்போது நாஸ்தி பண்ணாமல் இருக்கும் அனிமல்ஸ்லாம் எதுவுமே. அதுக்காக நம்ம இந்த சோலார் ஃபென்சிங் போடுவோம். இந்த ஃபென்சிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபென்சிங்குரிய எல்லா மெட்டீரியலுமே நம்மள்ட்ட ஹோல்சேலாகவும் ரீட்டெயிலாகவும் எடுத்துக்கலாம். எல்லா ப்ரைஸுமே ஹோல்சேல் ப்ரைஸில் தான் நம்மளுக்கு கொடுத்துட்ருக்கோம். இந்த ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரீல் ஐட்டம்ஸ், இது எல்லாமே குட்டி குட்டி ரீல்ஸு, அந்த எண்டு அதுக்குரிய எல்லா ஐட்டம்ஸுமே, ஸ்பேர் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜைசர்னு சொல்லுவாங்க, வேலிக்கு கரண்ட் கொடுக்கறது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர்லேருந்து 5 கிலோமீட்டர் வரை இது கவர் பண்ணும். அதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, இது பார்த்தீங்கன்னா 10லேருந்து 20 ஏக்கர் வரையுமே கவர் ஆகும். இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் அலாரம் வராது. உங்களுக்கு அலாரம் இன்பில்ட்டாவே வந்துடும் இந்த யூனிட்ல பாத்தீங்க அப்படின்னா. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப புதுசா உங்களுக்கு லான்ச் ஆயிருக்கிறது. இந்த ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே, அதுல என்னென்ன வேலியில எவ்வளவு பவர் போறதுல இருந்து எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். நான் இப்ப ஆன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஐட்டமை ஆன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்க பாத்தீங்கன்னா ஆன் பண்ணோடனே இங்க உங்களுக்கு 10 லைட் இண்டிகேஷன் காமிக்கும் சார். இந்த 10 லைட்லயும் பாத்தீங்கன்னா இந்த ஃபுல்லுமே 10 லைட்டுமே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு லைன் எங்கேயுமே ஷார்ட் ஆகல, போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இங்க பாத்தீங்க அப்படின்னா வோல்ட், பேட்டரியோட வோல்ட் காமிக்கும். லோ பேட்டரியா இருந்ததுன்னா லோ பேட்டரி லைட் உங்களுக்கு எரியும். அலாரம் ஆன்ல இருக்கு. இப்ப நான் ஷார்ட் பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும் பாருங்க. இப்போ ஷார்ட் பண்ணோடனே இந்த ஷார்ட் ஆச்சு அப்படின்னா இந்த அலாரம்ல உங்களுக்கு சவுண்டு கேட்கும். ஷார்ட் நம்ம எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சவுண்ட், அலாரம் சவுண்டு கேட்காது. இந்த 10 லைட் இண்டிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது லைன்ல ஷார்ட்டா இருந்தது அப்படின்னா இந்த லைன் எல்லாமே உங்களுக்கு ஆஃப் ஆயிடும். இந்த லைட் எல்லாமே நீங்க அந்த ஷார்ட்டை எடுத்து விட்டோன்னே இந்த லைட் எரிய ஆரம்பிச்சிடும். மிஷின் உங்களுக்கு இதை வச்சு நம்ம இண்டிகேஷன் பண்ணிக்கலாம். எங்க இருந்தாலும் ஏதோ ஒன்று லைட் அமர்ந்திருக்கு அப்படின்னா அதை பார்த்து நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லைட், இந்த எனர்ஜைசர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இபிலையும், அதாவது எனக்கு கரண்ட் மழை பெஞ்சிட்டே இருக்கும் எங்க ஏரியால, நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா உங்களுக்கு இபி ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நீங்க போட்டுக்க முடியும். சோலார் பேனல் பேட்டரி வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு வோல்ட் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த எனர்ஜைசரோட டிஃபரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க சார். இதில் வோல்ட்டு, அலாரம் இது எல்லாமே டிஸ்பிளேவாக உங்களுக்கு காமிச்சிடும். பேட்டரியிலேருந்து எவ்வளோ வோல்ட் இருக்குது, லைன் எவ்வளோ போய்கிட்டு இருக்கு, அது மாதிரி நம்ம அலாரம், இதுலேயும் அலாரம் ஆப்ஷனும் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட்டும் நம்ம கொடுத்துருவோம். ரிமோட்டில் நீங்கள் ஒரு 40 ஃபீட்டு, ஒரு 40 அடி 50 அடியிலேருந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த இதில் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். இதை விட பார்த்தீங்க அப்படின்னா இது இன்னும் உங்களுக்கு மோஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா இதோட பவரும் அந்த டெக்னாலஜியுமே உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. இது ஜெர்மன் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்ஷனில் உங்களுக்கு அனிமல்ஸ்க்கு எல்லாமே இது ஒரு 100 ஏக்கர் வரையுமே கவர் பண்ணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எம் யூனிட்னு சொல்லுவோம், எஸ்எம்எஸ் அலாட்டுன்னு. நிறைய பேர் கேட்பாங்க, நம்ம அந்த இடத்துல இல்லை, வெளியூரில் இருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம எப்படி ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, அந்த மாதிரி கேட்பாங்க இல்லைங்களா. அவங்களுக்கு இந்த ஜிஎஸ்எம் யூனிட் கொடுத்துருவோம். இதில் இன்செர்ட் பண்ணிக்கணும், சிம் இன்செர்ட் பண்ணிவிட்டு எங்கேருந்து வேணாலும் நம்ம லைன் ஆஃப் பண்ணலாம், ஆன் பண்ணலாம். எல்லாமே நம்மளுக்கு ஆட்டோமேஷன் மாதிரி. இது என்ன வேணாலும் நம்ம அவங்க டிஸ்பிளேவே பார்த்துக்க முடியும், அவங்க ஃபோனுக்கே வந்துடும். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்சேல்லையும் கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சொல்லுவாங்க விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மள்ட்ட குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறோங்க சார். நம்ம இந்த ஃபீல்டில் ஒரு 15 இயர்ஸாக இருக்கோம். 15 இயர்ஸாக இருக்கோம் அப்படின்னா அதுக்குரிய குவாலிட்டி மெயின்டைன் பண்ணாதான் நம்ம இந்த இடத்துல ஒரே இடத்துல 15 இயர்ஸாக நம்ம இருக்க முடியும். மெட்டீரியல் எல்லாமே ஹோல்சேல், ரீட்டைல் 2 பிரைஸ்லையுமே நம்ம கொடுக்குறோம். ஃபென்சிங் சம்பந்தமா எல்லா மெட்டீரியலும் நம்மள்ட்ட இருக்கும். சோலார் ஃபென்சிங் சம்பந்தமா எந்த மெட்டீரியல் கேட்டாலும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க சார். இங்கேருந்து நம்ம ஒரு மெட்டீரியல், ஒரு சின்ன இந்த ரீல் வேணும் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம கொரியரோ பார்சல் சர்வீஸோ எல்லாத்துலேயும் நம்ம அனுப்பிச்சிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போட்டுக்கலாம். வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போட்டு நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொரியரு, பார்சல் சர்வீஸு, நம்ம பார்சல் புக் பண்ணிவிட்டு இப்போ இன்னைக்கு பே பண்ணீங்க அப்படின்னா இன்றைக்கே புக் பண்ணிடுவோம். நம்ம 1 or 2 டேஸில் உங்கள் பிளேஸை பொறுத்து, இன்டீரியராக இருந்தீங்க அப்படின்னா 2 days ஆகும். இல்லை மெயின்லேயே இருந்தீங்க அப்படின்னா 1 டேலேயே உங்களுக்கு ரிசீவ் ஆயிரும். இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பே பண்ண அந்த சேம் டேவே நம்ம டிஸ்பேச் பண்ணிடுவோம் சார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டுங்க சார். ஸ்ட்ரீட் லைட்டில் நிறைய மாடல்ஸ் இருக்குது நம்மள்ட்ட. பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள்,
லைட்டு பேக் சைடே வந்து பேனல் வந்துடும், இன்பில்ட்டா இதுக்குள்ளேயே பேட்டரி வந்துடும், லைட் உங்களுக்கு வந்துடும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய குவாலிட்டி வைஸ் வந்து ரேட் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். இது நம்ம நிறைய ப்ரமோட்டர்ஸ்க்கு தான் சார் நிறைய மூவ்மெண்ட் ஆகும். ப்ரமோட்டர்ஸும் போடுவாங்க, வீட்டு முன்னாடி போடுறவங்க, தோட்டத்துக்கு போடுறவங்க, அந்த மாதிரி எல்லாருமே வந்து இந்த ஸ்ட்ரீட் லைட் வந்து எடுத்துட்டு போவாங்க. இது வந்து இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ரிமோட் எல்லாத்துக்குமே ரிமோட் வந்துடும். உங்களுக்கு ஆன் பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன், சென்சார்ல பிரைட்னஸ் மோடு ஒரே ரிமோட் வச்சு நம்ம எல்லாத்தையுமே ஆன் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா லைட்டுமே இந்த ஒரு ரிமோட்டை வச்சே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரிமோட் வச்சிங்கன்னா ஒரு ரிமோட்ல ஒரு 25 லைட் 50 லைட் எந்த லைட்டாக இருந்தாலுமே ஆன் அண்ட் ஆஃப் பண்ண முடியாது உங்களுக்கு. இதனால உங்களுக்கு வந்து கரண்ட் பில்லும் மிச்சமாகும். வெளியில போயிடும், நம்ம அந்த டைமுக்கு வந்து லைட் ஆன் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஈவினிங் 6 o'clock ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக் ஆன் ஆயிரும், மார்னிங் வந்தோடனே அதுவே ஆஃப் ஆயிடும். அந்த மாதிரி எல்லா குவாலிட்டிலையும் உங்களுக்கு லைட்ஸ் இருக்கு. இல்லை எனக்கு வந்து உள்ள போடணும், கார்பெட் ஏரியால போடணும், அந்த மாதிரி இருந்துச்சு, பால்கனியில போடணும், எனக்கு வந்து பேனல் ஒரு இடத்துல வச்சு லைட் ஒரு இடத்துல வைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி நம்மகிட்ட லைட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி லைட்டு பேனல் இருந்துருங்க சார். இதுல வந்து உங்களுக்கு வயரும் கொடுத்துருவாங்க. இந்த வயர் பாத்தீங்கன்னா லைட் ஒரு இடத்துல வச்சுட்டு பேனல் ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதே இண்டஸ்ட்ரியல் ஏரியால உள்ள ஷெட் போட்டிருப்பாங்க, ஷெட் போட்டிருக்க இடத்துலயும் உள்ள லைட் வச்சுட்டு மேல பேனல் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒவ்வொன்றுமே வந்து வாட்ஸ்அப் பொறுத்து பிரைஸ் டிஃபரன்ஸ் ஆகும். எல்லாமே வந்து 5 வருஷம் வாரண்டி, 2 வருஷம் வாரண்டி, 1 வருஷம் வாரண்டிலையும் இருக்கு நம்ம கிட்ட. சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பவர் பிளான்ட் ஐட்டம்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இன்டீரியரா வீடு கட்டியிருப்பாங்க, அவங்களுக்கு லைனே கிடைக்காது, இபி லைன் கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க அப்படிலாம் எனக்கு ஒரு லைட்டு ஒரு ஃபேனாவது யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்வெர்டர், மினி இன்வெர்டர். நிறைய பேர் என்ன நினைச்சிடறாங்க அப்படின்னா இதுல இன்பில்ட் பேட்டரி இருக்கு, இது ஒண்ணு மட்டும் வச்சா நம்ம ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கால் வருது. அப்படி கிடையாது, இது இன்வெர்டர், இதுவும் போடணும், பேனல் பேட்டரி எல்லாமே சேர்த்து போட்டாதான் நம்ம ரன் பண்ண முடியும். இந்த இன்வெர்டர் பாத்தீங்க அப்படின்னா பேட்டரியில கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரி எப்படி சார்ஜ் ஆகும்னா பேனல் மூலியமா, இந்த பேனல் மூலியமா சார்ஜ் ஆயிட்டு அதுல பேட்டரி ஸ்டோர் ஆயிரும், அதுல இருந்து நீங்க அவுட்புட் எடுத்துக்க முடியும். இந்த இன்வெர்டர் இப்ப பாருங்க, இது வந்து கரண்ட்ல யூஸ் பண்ற லைட், பேட்டரியில கனெக்ஷன் கொடுத்துருக்கேன், ஆன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இந்த லைட் எரிய ஆரம்பிச்சிடும், எரியும். இந்த இன்வெர்டர் பாத்தீங்கன்னா 300 VA இன்வெர்டருங்க சார், 300 VA இன்வெர்டர். இந்த 300 VA இன்வெர்டர்ல லைட்டு ஃபேனு எல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். இதே வந்து கலைஞர் டிவி மாதிரி ஏதோ ஒரு டிவி வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த டிவியும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா 300 வாட்ஸ் இருக்கு, 500 வாட்ஸ் இருக்கு, 1000 வாட்ஸும் இருக்கு. உங்களுக்கு 1000 வாட்ஸ் வரையும் நம்ம வச்சிருக்கோம். நம்ம 1000 2000 வாட்ஸ் அந்த மாதிரி இருக்கு. நீங்க என்னென்ன மாதிரி ரெக்யர்மெண்ட் கேக்குறீங்களோ, இப்ப லைட் வேணும், ஃபேன் வேணும், டிவி வேணும், மிக்சி வேணும், அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க கரண்ட் இருக்காது இல்லாத இடத்துக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்வெர்டர் பேட்டரி எல்லாத்தையுமே நம்ம மாத்தோம், சைஸ் வந்து பெருசு பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் இருக்கும். இதுல பிரைஸ் சொல்லல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. எதுக்காக நம்ம சொல்லலைன்னா, இது வந்து சோலார் ஐட்டம் பொறுத்த வரையும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேனல் பேட்டரி சேஞ்ச் ஆகும். அப்படிங்கும்போது பிரைஸ் டிஃபர் ஆகும். அதனாலதான் நம்ம ரேட் சொல்றது இல்ல. நீங்க என்ன ரெக்யர்மெண்ட்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரைஸ் சொல்லிக்கலாம் சார். இப்ப நம்ம பாக்குறது வந்து இந்த இன்வெர்டர் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்மார்ட் இன்வெர்டருங்க சார். ஆன் கிரிட் ஆஃப் கிரிட்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து பேட்டரி வச்சு யூஸ் பண்ண முடியும், பேட்டரி இல்லாம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே எல்லாமே வந்துடும், எவ்வளவு வோல்ட் யூஸ் ஆயிட்டு இருக்கு, பேனல்ல இருந்து எவ்வளவு வோல்ட் வந்துட்டு இருக்கு, வெளியில எவ்வளவு அவுட்புட் போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி எல்லாமே நீங்க பாத்துக்க முடியும். இந்த நம்மளோட ஷாப் ஃபுல்லுமே வந்து இந்த இன்வெர்டர்ல தான் நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இன்வெர்டர் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கரண்ட் பில் வந்து டே ஃபுல்லுமே நீங்க இபி ஆன் பண்ணவே தேவையில்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் சோலார்லயே யூஸ் பண்ணிக்கலாம். நைட் டைம் மட்டும் வந்து நம்ம இபி வேணுங்கும் போது இபி ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து 3 கிலோவாட், 5 கிலோவாட், 6 கிலோவாட் அந்த மாதிரி கமர்ஷியல் பர்பஸ் யூஸ் பண்றவங்க, ஹோம் பர்பஸ் யூஸ் பண்றவங்க எல்லாமே இந்த இன்வெர்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து வாட்டர் ஹீட்டருங்க சார். இது பாத்தீங்க அப்படின்னா சோலார் வாட்டர் ஹீட்டர். 100 லிட்டர்ல இருந்து 1000 லிட்டர்ஸ் வரையுமே இருக்கு. வீட்டுக்குலாம் பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் இருக்க ஃபேமிலிக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த 100 லிட்டரே உங்களுக்கு போதும். 100 லிட்டர்ல இருந்து 1000 லிட்டர்ஸ் வரையுமே இருக்குது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இபில வந்து நம்ம வாட்டர் ஹீட்டர் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் பில் ரொம்ப ஜாஸ்தி வரும். இதே வந்து சோலார் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்ஜெட் வைஸ் வந்து ரொம்ப கம்மியானது அது உங்களுக்கு. பிளஸ் வந்து உங்களுக்கு கரண்ட் பில் ஆகும் அப்படின்ற பயமே கிடையாது. இது வந்து உங்களுக்கு 100 லிட்டர்ல இருந்து 1000 லிட்டர் வரை இருக்கு. உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம், எங்கனாலும் நம்ம டெலிவர் பண்ணிக்கலாம், அது கொடுத்துக்கலாம் உங்களுக்கு. சார் இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி லைட்டுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு வாலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி, இந்த வாலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி ஐட்டம்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா. ஸோ பேனல் வந்து இன்பில்ட்டாக வந்துடும், பேனல் பேட்டரி எல்லாமே சேர்ந்து வந்துடும். இது வந்து பேனலில் சார்ஜ் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஈவினிங் ஆன் ஆயிரும். இது வால் லைட்டு தான். இந்த வால் லைட்லேயே இந்த ஒரு மாடல், இந்த ஒரு மாடல், இதுவும் இருக்கு. எலிவேஷன் லைட்டை இப்போ எல்லாமே இப்போ ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. எலிவேஷன் லைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது கலர்ஸ் வந்து நம்ம என்ன கலர் வேணுமோ செட் பண்ணிக்கலாம். மேலேயே பேனல் வந்துடும். இப்போ பேனலில் நம்ம மறைச்சிட்டோம்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எரிய ஆரம்பிச்சிடும். இதில் லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸும் வந்து இருக்கும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கலர்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
என்ன கலர் வேணுமோ அந்த கலரும் நம்ம வச்சுக்கலாம். இதே வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு லைட்ஸ் பார்த்தீங்கன்னா. வந்து யூஎஃப்ஓ லைட்னு சொல்லுவாங்க. இது வந்து கார்டன் பர்பஸ்க்கு நிறைய பேர் வந்து கார்டன் பர்பஸ்க்கு இந்த மாதிரி லைட்ஸ் வந்து இப்போ லைக் பண்ணுறாங்க. இது வந்து லைட் 5 எல்இடி இருக்க லைட்டும் இருக்கு, 3 எல்இடி இருக்க லைட்டும் இருக்கு. இது வந்து ஒரு 300 வாட்ஸ், இது வந்து 150 வாட்ஸுங்க சார். இது ஆட்டோமேட்டிக்கா ஈவினிங் ஆனா இதே மாதிரி தான் பேனல் வந்து பேக் சைட்லேயே வந்துடும். உங்களுக்கு பேக் சைடில் பேனல் வந்துடும், இன்பில்ட்டா பேட்டரி வந்துடும். உங்களுக்கு ஆன் ஆகிடும், ஈவினிங் ஆனே ஆன் ஆகிடும், மார்னிங் வந்தோடனே உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். இல்லை எனக்கு வந்து கரண்ட் போயிடுச்சு, போன நேரம் நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி லைட்ஸும் இருக்கு உங்களுக்கு, எமர்ஜென்சி லைட்லாம். இப்போ இது வந்து சோலார்லேயும் சார்ஜ் பண்ணிக்கலாம், இபிலேயும் உங்களுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷனுமே இருக்கும். இப்போ 4 எல்இடி இருக்கு இல்லைங்களா, நீங்கள் 4மே யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வேணாம் அப்படி 2 மட்டும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் இதை போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி லைட்ஸும் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் தள்ளுவண்டி கடையில் அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இதை சார்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம், சார்ஜும் பண்ணிக்கலாம். இப்போ மழை நேரமாக இருக்குது, மழை பெஞ்சிட்டே இருக்குது, நான் எப்படி சார்ஜ் பண்ணுறது அப்படின்னா இபிலையும் சார்ஜ் பண்ண முடியும். இது வந்து சோலார் பேனல் இருக்குது, இந்த சோலார் பேனலையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். லைட் வந்து மோடு கொடுப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எங்கே வேணும்னா ஹேங் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் சின்ன மாடல் பெருசு எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. நம்ம கம்பெனி வந்து சிங்கநல்லூர் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் சிங்கநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க சார். இது சோலார் ப்ராடக்ட் எல்லா ப்ராடக்ட்டும் இருக்குது உங்களுக்கு. பவர் பிளான்ட் சம்மந்தமாக எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம ஹோல்சேல் ரீட்டைல் எல்லா ப்ரைஸ்லையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி விலையில் நீங்கள் எதிர்பார்த்தாலும் அந்த ப்ராடக்ட் குவாலிட்டி வைஸ் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா சேம் டேவே டிஸ்பேச் பண்ணிடுவோம். உங்களுக்கு வாட்ஸ்அப் இருக்குது, அதை நான் கொடுத்துட்றேன், அதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து வெப்சைட் இருக்குது, வெப்சைட் பேஜ்லேயே நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். ப்ளஸ் வந்து நான் உங்களுக்கு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு லிங்க்ல கொடுக்குறேன், நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 4 இடத்துல விசாரிச்சு கூட ஆர்டர் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.